ஆமென். இதனால கர்த்தர் தான் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கார். ஆமென். எதுக்கு இந்த இடத்துல இருக்கிறோம்னு சொன்னா கர்த்தர் தான் நம்மள அன்னைக்கு ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துறேன். இன்னைக்கு சபையில ஒரு குடும்பமாக உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இவ்வளவு இந்த மாதிரி ஒரு காலத்துல கூட நான் இந்த இடத்துல வந்து நான் ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆண்டவர். ஆமென். நான் எதுக்கு வரேன்? ஆண்டவர் தான் காரணம். ஆண்டோட அன்பை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆண்டோட கிருபையை நான் உணர்ந்திருக்கிறேன். அவருடைய நன்மைகளை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆமென். அவன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். அதனாலதான் நான் வந்திருக்கிறேன். ஆமென். அதே போல நீங்க வரலனாலும் அதுக்கு என்ன காரணம் இருக்கணும்? ஆண்டவர் தான் காரணமா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் என்னை நேசிக்கல, என்னை கைவிட்டாரு, என்னை விட்டு தூரம் போயிட்டாருன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஜெபிக்கிறத விட்டுலாம், துதிக்கிறத விட்டுலாம். ஆமென். ஆனா நீங்க ஆண்டவர் இடத்துல இருந்து பெரிய தேவன் இடத்துக்கிட்ட பெரிய எதிர்பார்ப்போடு நீங்க வரும்போது அவர் என்னைக்குமே உங்களை கைவிடாத தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் நீங்க செஞ்சாலும் கர்த்தருக்காக மாத்திரம் நீங்க செய்யும் போது, ஆமென், கர்த்தருக்காக தான் நான் வரேன், கர்த்தருக்காக தான் நான் செய்றேன், கர்த்தருக்காக தான் ஓடுறேன், கர்த்தருக்காக தான் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லும் போது, ஆமென், உண்மையான ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்களேன், இயேசுக்காக தான் நான் வந்திருக்கிறேன். உன்னை பார்க்கணும் தான் வந்து, ஆனா இயேசு தான் முக்கியம், ஃபர்ஸ்ட். உங்களை பார்த்ததுல சந்தோஷம், ஆனா இயேசு தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க பக்கத்துல ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி எண்ணப்படுறாங்க எல்லாரும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக போலாம். ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். வாசிக்கலாம். நீதிமொழிகளுக்கு எழுதின புஸ்தகம். எல்லாரும் எடுங்க அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள், the book of Proverbs, chapter 1, 5வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாங்களா? எடுத்தவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஓகே, 5வது வசனம் வாசிக்கலாம். சத்தமா வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. Let the wise hear and increase in learning, and the one who understands obtain guidance. Amen. எல்லாம் படிச்சீங்களா? எல்லாரும் படிச்சீங்களா? தமிழ்ல ஒருத்தர் சத்தமா படிங்க, ஒரே ஒருத்தர். ஆமென். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். வளர்ச்சி குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். எங்களோட நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். புதிய காரியங்களை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் விசேஷமாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் ராஜ்யம், இந்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை நீர் இந்த இடத்துல பேசுகிறார்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் இருதயங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிறார்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு வளர்ச்சியின் ஒரு ஆரம்பத்தில் இருக்கிறவே, உங்களுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இன்னும் நீ நடத்துகிறாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, நீ வளர்ந்து நிற்கிற. ஆமென். நீ வளர்ந்து நிற்கிற. அல்லேலூயா. ஆமென். வளர்ச்சி ஒரு ஆரம்பத்துல நம்ம இருக்கிறோம். எந்த ஒரு காரியமும் வந்து முழுசா வளர்ச்சி வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. வளர்ச்சியின் ஒரு ஆரம்பத்துல இருக்கிறோம். 3 வாரமாக வளர்ச்சி குறித்து பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, போன வாரத்துக்குள்ள நம்ம ஜீப்ல எப்படி வளர வேண்டும் குறித்து நம்ம ஊழியக்காரர் பேசினாங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரத்துல கூட நம்ம வளர்ச்சி குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செய்யணும், நம்ம ஃபைனான்ஸ், நம்ம குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வளரணும்னு சொன்னாக்கா நான் என்ன செய்யணும்? அல்லேலூயா. வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், the book of John, 12வது அதிகாரம். The book of John, 12வது அதிகாரம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஆமென் வளர்ச்சி தேவை. அல்லேலூயா. எதுக்கு வளர்ச்சி தேவை நம்ம பார்த்தோம்னாக்கா, ஆமென், நம்ம ஒரு உலகத்துல வாழ்ந்து இருக்கிறோம். எப்படிப்பட்ட உலகம் சொன்னாக்கா, நேரத்துக்கு நேரம் கடந்து போக போக எல்லா விதமான காரியமும் மாறினே இருக்கு.
ஆமென். மாறினே இருக்குது. ஆமாங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு காரியமும் மாறினே இருக்குது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனோம்னா நடந்தே போவோம். அப்புறம் என்னாச்சு? சைக்கிளா எடுத்தது சைக்கிளா என்ன குதிரையில போக ஆரம்பிச்சாங்க. அங்க ஒரு மாற்றம். குதிரையில இருந்து என்ன பண்றாங்க? வண்டியில போக ஆரம்பிச்சாங்க. வண்டியில இருந்து காரு, கார்ல இருந்து ட்ரெயின், ட்ரெயின்ல இருந்து பிளைட். ஆமென். அப்படி பாத்தீங்கன்னா உலகத்துல அநேக காரியங்கள் நம்ம படிக்கிறது பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து எப்படி இருந்துச்சு? ஸ்லேட்டு, சாக்பீஸ். நெக்ஸ்ட் என்னாச்சு? புக்கு, பென்னு மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு? இப்பெல்லாம் எல்லாமே போன், லேப்டாப்ல எல்லாம் டைப் பண்ணி எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கிறாங்க. ஒரு மாறினே இருக்குது உலகம். அல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன பண்றோம்? இப்ப யூஸ் பண்ற ஒரு ஸ்மார்ட் போன், அப்பதான் வந்து ஒரு போன் வாங்கினாக்கா 10 வருஷம் மட்டும் இருக்காது, ஆனா வீட்லயே இருக்கும். இப்ப என்ன பண்றோம்? ஒரு போன் வாங்கினாக்கா 6 மாசத்துக்கு அது கேரண்டி கிடையாது. உடனே என்ன பண்றோம்? மாற்றோம். அல்லேலூயா. காலங்கள் மாறுது. இந்த உலகம் மாறி இருக்கிற உலகத்துல வந்து அந்த உலகத்துல நம்ம வாழணும், பொழைக்கணும்னு சொன்னாக்கா, உயரணும்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஒரு வளர்ச்சி தேவை. அல்லேலூயா. ஆமென். வளர்ச்சி தேவை. கர்த்தர் விருப்பப்படுகிற காரியமும் அதுதான். என்னை விசுவாசிக்கிற ஜனங்கள், எனக்குள்ள இருக்கிற ஜனங்கள், ஆமென், இயேசுவுக்குள்ள இருக்கிற ஜனங்கள் வந்து அவங்க வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அவங்க உயரணும், வளரணும் தான் கர்த்தர் விருப்பப்படுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இடத்துல வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வளர்ச்சி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தேவை. அல்லேலூயா. ஆமென். எல்லாருக்குமே வளர்ச்சி தேவை. எல்லாருக்குமே வளர்ச்சி தேவை. ஆனா உண்மையான வளர்ச்சி எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஆமென். உண்மையான வளர்ச்சி வந்து நமக்குள்ளதான் ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. நமக்குள்ளதான் உண்மையான வளர்ச்சி ஆரம்பிக்கணும். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா 24வது வருஷத்தை வாசிக்கும் போது ஒரு என்ன பண்றாங்கன்னா, ஒரு விதைய விதைக்கும் போது என்ன நடக்குது? அது உள்ள போய் என்ன ஆகுதா? செத்து போய் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பலன் கொடுக்குது. அல்லேலூயா. ஆமென். சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வளரணும்னு சொன்னா சில காரியங்களை நம்ம சாகடிக்கணும். ஆமென். ஒரு செடியை நம்ம எடுத்துக்கலாம். வெளியே ஒரு மரம் இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த மரம் எவ்வளவு ஸ்ட்ராங்னு நம்மளால எப்படி சொல்ல முடியும்? ஆமென். என்ன சொன்னா அதுக்குள்ள இருக்கிற வேர் வச்சுதான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது நம்மளால சொல்ல முடியும். அல்லேலூயா. அந்த வேர் வீக்கா இருந்துச்சுன்னா, அந்த வேர் பலவீனமா இருந்துச்சுன்னா, வெளியே அந்த மரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சின்னதா ஒரு காத்தடிச்சாலும் என்ன ஆயிடும்? கீழே விழுந்துடும். அப்ப நம்ம எங்க போக்கஸ் பண்ணணும்? எதுல கவனத்தை செலுத்தணும்? வேர்ல கவனத்தை செலுத்தணும். அதே இன்னைக்கு ஒரு வளர்ச்சி நம்மளுக்கு வேணும்னு சொன்னாக்கா 3 வாரம் அநேக காரியங்கள் குறித்து பேசணும். ஆனா இன்னைக்கு வந்து வளர்ச்சி நம்மளுக்கு வேணும்னு சொன்னா அந்த வளர்ச்சி வந்து நமக்குள்ளது தான் ஆரம்பிக்கணும் முதல்ல. அல்லேலூயா. வெளியே தெரிகிற வளர்ச்சி காட்டிலும் நமக்குள்ள என்ன ஆகணும்? ஒரு வளர்ச்சி. ஆமென். நமக்குள்ள அந்த வேர்கள். அல்லேலூயா. வளர்ச்சியின் வேர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். வளர்ச்சியின் வேர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. 3 வாரம் கூட நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல போனீங்கன்னா 3 வாரத்துக்கு குறித்தா இருக்கும். எப்படி வளர்ச்சினா என்ன, என்ன செய்யணும்ன்றது குறித்து ஆண்டவர் நம்ம மத்தியில பேசிட்டு இருக்காரு. ஆமென். இந்த இடத்துல வந்து ஒரு மேஜிக் நம்ம பிரசங்கம் பண்ணல. சடனா நீ அப்படியே வளர்ந்துருவ, இந்த டேட்டுக்கு இந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு இல்லை. நீ என்ன செஞ்சா நீ வளர்ச்சியை பார்க்குவ. ஆமென். எந்த சாவியை போட்டா எந்த கதவை திறக்க முடியும்? அல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து என்னால சாவி மாத்திரம் தான் உங்ககிட்ட கொடுக்க முடியும். திறக்கிறது உங்களுடைய வேலை. அல்லேலூயா. நான் நல்லா ஜெபிக்கிறவனா இருக்கலாம். ஆமென். நான் ரொம்ப நல்லவனா இருக்கலாம். அல்லேலூயா. ரொம்ப மிகப்பெரிய பரிசுத்தவானா இருக்கலாம். நான் நல்லவனா இருக்கிறதுனால அந்த கதவு திறக்குமா? சொல்லுங்க. நான் நல்லவனா இருக்கிறதுனால அந்த கதவு திறக்குமா? ஒரு நாளைக்கு நான் 25 hours ஜெபிக்கிறதுனால அந்த கதவு திறக்குமா? இல்ல. இந்த சாவியை போட்டாதான் நாமும் திறக்கும். அந்த கதவு பார்த்து நீங்க கத்துறதுனால அந்த கதவு என்ன ஆகுது? திறக்க போறது கிடையாது. ஆமென். அந்த கதவு பார்த்து நீங்க திட்டுறதுனால திறக்குது. அந்த சாவியை போட்டாதான் என்ன ஆகும்? ஆமென். சோ இதனால என்ன பண்ண? ஜெபத்தோடு கூட சில காரியங்கள் நம்ம செய்யணும். அது ஜெபத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட என்ன பண்ணணும்? சில கீழ்ப்படிதல் நம்ம வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. அந்த சாவிகளை நம்ம போடும்போது தான் ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிற, வளர்ச்சியின் கதவுகளை கர்த்தர் தருகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோ இதனால நம்ம
வாசிக்கலாம். மறுபடியும் அதே வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆமென். யோவானுக்கு எழுதின புத்தகம் 12வது அதிகாரம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகி மிகுந்த பலனை கொடுக்கும். ஆமென். அந்த விஷயம் பாருங்க, அந்த வேறு அந்த என்ன சொல்றது, விதை குறித்து அது உள்ள போயிட்டு உள்ள என்ன நடக்குது. ஆமென். உள்ள என்ன நடக்கிறதுனால, எந்த ஒரு காரியம் நடக்கிறதுனால ஒரு வளர்ச்சி அந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம பார்க்கலாம். அதனால வெளி வளர்ச்சி, ஜனங்க பார்த்து சந்தோஷப்படுகிற வளர்ச்சியை காட்டிலும் நமக்குள்ள எந்த வளர்ச்சி முக்கியமா இருக்கணும், அந்த அஸ்திவாரம், எந்த அஸ்திவாரம் போடுறதுனால நம்ம இனிமேல் பார்க்கிற வளர்ச்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்றது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். முதலாவது காரியம் நம்ம வாழ்க்கையில என்ன வளரணும்னு சொன்னாக்கா தாழ்மை. ஆமென். அல்லேலூயா. வாசிக்கலாம். என்னாகமம் எழுதின புத்தகம் புக் ஆஃப் நம்பர்ஸ் 12வது அதிகாரம் 1 to 8 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. இடத்துல பாத்தீங்கன்னா மோசேவை குறித்து நம்ம பார்க்கணும். யாரோ ஒரு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுனால கூட இருந்தவங்க ஏதோ தவறா பேசுகிறாங்க. ஆமென். ஆனா 3வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க, இந்த காரியத்தை குறிப்பா சொல்லிக்கிறாங்க. ஆமென். இந்த ஒரு பிரச்சனை நடந்து இருக்குது. அதுக்கப்புறம் 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா பூமியிலே மோசேவானவன் தான் இந்த பூமியிலேயே மிக சாந்த குணம் உள்ளவன். ஆமென். மிக தாழ்மை உள்ளவன். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா the man Moses was the most humble person in the face of the earth. ஆமென். பிரச்சனை வரும்போது மோசே அந்த இடத்துல பேசல, அவர் என்னவா இருக்கிறாரு, நான் தாழ்மையா இருக்கிறேன். ஆமென். அந்த இடத்துல மோசே தாழ்மையா இருக்கிறதுனால மோசேக்கு பதில் என்ன பண்றாரு, ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்க பேசுறது தவறு, நீங்க ஏன் மோசேக்கு விரோதமா இப்படி பண்றீங்க, மோசே யாருன்னு நீங்க வாசிச்சீங்கன்னாக்கா அவர் மோசேவை பத்தி பேசல, மோசேயை உயர்த்த ஆரம்பிக்கிறாரு. ஆமென். ஆண்டவர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, மோசே உங்களுக்கு யாருன்னு தெரியல, நான் சொல்றேன் மோசே யாருன்னு சொல்லிட்டு மோசே தாழ்மை இருந்ததுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, வார்த்தையினால மோசே உயர்த்துறாரு. நீங்க இப்படிதான் பார்த்துருங்க, ஆனா மோசே வித்தியாசமானவனா இருக்கிறான், அவர் உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தாழ்மை இருக்கும் போதுதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். இன்னைக்கு தாழ்மை இருக்கும் போதுதான் நம்மளால வளர்ச்சியை பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு வளர்ச்சிக்கு தேவையான ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள். ஆமென். வாய்ப்பு இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த வாய்ப்புகள் மூலமா நம்மளால வளர்ச்சியை பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். ஆனா இன்னைக்கு அந்த வாய்ப்புக்கு தடையா இருக்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்முடைய வாய்ப்புகளுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம பெருமை தான். ஆமென். தாழ்மைக்கு ஆப்போசிட் என்னதுங்க, பெருமை. அல்லேலூயா. பெருமை தான் நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்புகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு எதிரி. அதுதான் மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குது. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு ஏன் வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது, எதுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்க மாட்டேங்குது, ஏன் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பு வர மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற பெருமை. நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனா வாய்ப்பு கிடைக்கல. வாய்ப்பு கிடைக்கல, நம்மளால வளர முடியாது. வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது, தாழ்மையா இருக்கிறவங்க. அல்லேலூயா. தாழ்மையா இருக்கிறவங்க தான் என்ன ஆகுது, வாய்ப்பு கிடைக்குது. வாசிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 4வது அதிகாரம்
புக் ஆஃப் ஜேம்ஸ் 4வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு ஆமென். ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்கள் கர்த்தர் என்ன பண்றாரா? எதிர்த்து நிக்கிறாராம். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? கிருபை அளிக்கிறாராம். ஆமென். இன்னைக்கு நம்மளுக்கு கிருபை தான் நம்மளுக்கு வேணும். ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கும்போது தான் நம்மளுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைச்சாதான் நம்மளால வளர முடியும். இந்த இடத்துல பார்க்கும்போது இங்கிலீஷ்ல என்ன எழுதிக்குது பாருங்க. He is a jealousy God. அவர் என்னவா? வைத்தறிச்சல் உள்ள தேவனா இருக்கிறாராம். எரிச்சல் உள்ள தேவனா. jealous சொன்னா எனக்கு சேர வேண்டிய மகிமை வந்து வேற யாருக்குமே அது போய் சேர்ந்திருக்காது. ஹல்லேலூயா. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு சேர வேண்டிய மகிமை வந்து வேற யாருக்குமே சேர்ந்திருக்கூடாது. சில நாட்களில என்ன சொல்றதுங்க, விக்கிரக ஆராதனை குறித்து ஆண்டவர் அப்படி பேசினாரு. ஆமென். ஆனா இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் சொன்னாக்கா, இன்னைக்கு நமக்கு பெருமை இருக்குதுன்னு சொன்னாக்கா அந்த காரியத்தையும் கர்த்தர் விரும்புறது கிடையாது. ஆமென். ஒரு இடத்துல ஆண்டவர் என்னன்றாரு, வியாதியா இருக்கிறவங்களுக்கு தான் டாக்டர் தேவை. ஆமென். ஆனா இன்னைக்கு அநேகர் வியாதியா இருந்து கூட எப்படி இருக்காங்கன்னு சொன்னாக்கா, எனக்கு டாக்டரே தேவையில்லை. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவரே தேவையில்லைன்றது போலதான் இருப்பாங்க. எத்தனை பேருக்குள்ள இன்னைக்கு அந்த தாழ்மை இருக்குது? நம்ம வளரணும்னு நினைக்கிறோம், ஆனா நமக்குள்ள அந்த தாழ்மை இல்லை. நம்ம சபைக்குள்ள வந்து நம்மளால சாதாரணமா சொல்ல ஈஸியா சொல்ல முடியும். ஆமென். ஆண்டவர் தான் எனக்கு, ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்மளால சொல்ல முடியும். எத்தனை பேர் வீட்டுல அப்படி சொல்றீங்க? ஆமென். எத்தனை பேர் வேலை ஸ்தலத்துல அப்படி சொல்றீங்க? ஹல்லேலூயா. இருக்கிற அப்பா அம்மாவை நான் பார்த்து கேட்கிறேன், உங்க பசங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இருக்கிற பசங்களை பார்த்து கேட்கிற உங்க அப்பா அம்மா அப்படி சொல்லியிருக்கிறாங்களா? இல்ல. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம தாழ்மை வெளிப்படணும். ஆமென். வீட்டுல கூட என்ன பண்ணோம், நம்ம அப்பா அம்மா மத்தியிலே சரி, பிள்ளைகள் மத்தியிலே சரி, நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஒண்ணுமே இல்ல, ஆண்டவருடைய கிருபை இருந்தா மாத்திரம் தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும். யாரால சொல்ல முடியும்? வேலை ஸ்தலத்துல நம்மளால போய் சொல்ல முடியுமா? நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு தாளம் இல்லை, எனக்கு ஸ்தானங்கள் இல்லை, ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஆண்டவருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் நான் இந்த வேலையில இருக்கிறேன், நம்மளால சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆனா அநேக நாட்கள் நம்ம பண்றதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான். என்னன்னாக்கா பெருமை. ஆமென். எனக்கு எந்த உதவியும் வேண்டாம், எனக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. வாய்ப்பு இல்லாததுனால தான் நம்மளால எந்த ஒரு காரியத்திலையும் வளர முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தேவையான ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா தாழ்மை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தாழ்மை தேவை. ஹல்லேலூயா. தாழ்மை இருக்கணும். ஆண்டவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை, எனக்கு எதுவுமே தெரியாது, அவருடைய கிருபை இருந்ததுனால மாத்திரதான். இன்னைக்கு வர சபையில மாத்திரம் இல்ல, நம்ம தாழ்மையை வந்து வீட்டிலேயே வெளிப்படுத்தணும், நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம வெளிப்படுத்தணும், நம்ம ஸ்கூலு காலேஜ் எங்க போனாலும் நம்ம என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. எங்க நம்ம தாழ்மையா இருக்கிறோமோ அங்கதான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஆமென். இன்னைக்கு நமக்கு தேவைன்னு சொன்னா தேவை இருக்கிற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும். தேவை வச்சுக்கிறது கூட தேவையில்லாத மாதிரி நம்ம சுத்தக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும், நீ நான் எனக்கு சொல்றது, நீ எனக்கு கொடுக்குறது, உங்ககிட்ட இருந்து வாங்கிதான் நான் இருக்கணும்னு எனக்கு நான் தலையெழுத்தா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களை வந்து கர்த்தர் என்ன பண்றாரா, எதிர்த்து நிக்கிறேன் அப்படின்றாரு. ஆமென். நீ கர்த்தர் நம்மளை எதிர்த்து நிக்கிறாருன்னு சொன்னாக்கா நம்மளால வளர முடியுமா? நம்மளால ஆசீர்வாதங்களை காண முடியுமா? நம்மளால நன்மைகளை காண முடியுமா? இல்ல. ஆமென். கர்த்தர் நம்ம கூட இருக்கிற, கர்த்தர் நமக்காக இருக்கும்போது தான் நம்மளால என்ன பண்ண முடியும், வளர்ச்சி காண முடியும். இன்னைக்கு நான் ஒரு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஆமென். உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் மாத்திரம் இல்ல, நான் சத்தியத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா இதுதான் உண்மை. இயேசு இல்லைன்னு சொன்னாங்க நம்மளால யாருமே ஒண்ணுமே இல்லை. அவர் கிருபை இருக்கிறதுனாலதான் இந்த நாளில ஜீவனோடு கூட இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அந்த உண்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழுங்க. ஆமென். நான் வந்து உங்களை நடிக்க சொல்ல, ஆண்டவர் வாழ்க்கையில் எதுவுமே செய்யல ஆனாலும் நீ அப்படியே இருந்து நான் சொல்ல, ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கிருபையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அந்த வளர்ச்சி நமக்குள்ள வரணும். எப்படிப்பட்ட வளர்ச்சி? தாழ்மைக்குள்ள. ஹல்லேலூயா.
யாரா பார்த்தா கூட நம்ம என்ன சொல்லணும், இல்ல அவன் நல்ல பிசினஸ் பண்ணிக்கிறான் அதனால தான் அப்படி இருக்கிறான், இல்லையா அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பணம் இருக்குது, அவன் நிறைய சொத்துக்கு இருந்த காட்டிலும் நம்ம தாழ்மை எப்படிப்பட்ட தாழ்மை இருக்கணும்னு சொன்னாக்கா நம்மளை பார்த்த உடனே அவங்க சொல்லணும், ஆண்டவர் அவன் கூட இருந்தாங்க தான் அப்படி இருக்கிறான். எனக்கு வேண்டாம் மகிமை, கர்த்தருக்கு மகிமை பேசு. அந்த ஒரு தாழ்மை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு தாழ்மை தான். அவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது ஒரு குருடை கத்துறான். ஆமென். அல்லேலூயா. என்ன கத்துறான்? தாவீதின் குமாரனே மனம் இருக்கும். ஏன் சொன்னா, நீங்க இல்லனா நான் குருடனாவே தான் இருப்பேன், நீங்க இல்லனா நான் பிச்சைக்காரனாவே தான் இருப்பேன், நீங்க இல்லனா என் சூழ்நிலை மாறவே மாறாது. அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. நீ எத்தனை பேராக ஆமென் அது சொல்ல முடியும்? ஆமென். 4-5 பேருக்கு முன்னாடி எத்தனை பேரால சொல்ல முடியும், இயேசு இல்லனா நான் ஒண்ணுமே இல்லை? அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தாழ்மை என்னைக்கு நமக்குள்ள வருதோ அன்னைக்கு நான் உண்மையான வளர்ச்சி நம்மளால பார்க்க முடியும். அல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் தாழ்மை. எப்ப தாழ்மை பார்த்தீங்கன்னா, எல்லாமே இருக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் சமூகத்துல தாழ்மையோடு கூட வர்றாரு. எதுவுமே இல்லாத நேரத்துல என்ன பண்றாரு, தாழ்மையோடு கூட வர்றாரு. எல்லாம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் தான். எல்லாம் இல்லாத நேரத்திலயும் கர்த்தர் இருக்கிறார். இன்னைக்கு தாழ்மைக்குள்ள நம்ம வளரும் போதுதான் நம்ம என்ன பண்றோம், உண்மையான வளர்ச்சிக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்தும். இந்த தாழ்மை இல்லைன்னு சொன்னாக்கா, இந்த வேர்ல நமக்கு வளரலன்னு சொன்னாக்கா, சின்னதா ஒரு காத்தடிச்சால் என்ன ஆயிடும்? அல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம முதலாவது காரியம் நம்ம என்ன பண்ணணும், தாழ்மைக்குள்ளாக வளரணும். அல்லேலூயா. தாழ்மைக்குள்ள நம்ம வளரணும். இரண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம். ஆமென். இரண்டாவது காரியம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின புத்தகம் The Book of Hebrews 12வது அதிகாரம். சீக்கிரமா முடிச்சுக்கலாம். 12வது அதிகாரம் 14வது வசனம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும், பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க ஆண்டவரை பார்க்காம நம்மளால வளரவே, ஆண்டவரை பார்க்காம நம்மளால ஆசீர்வாதமா இருக்கவே, ஆண்டவரை பார்க்காம நம்மளால ஜீவனோடவே இருக்க முடியாது. நம்ம நடந்தாங்களோ ஒரு நடக்கிற பொணமா தான் இருப்போம். அல்லேலூயா. அருமையா இந்த இடத்துல சொல்லி பாருங்க, இன்னைக்கு நான் எனக்கு வளர்ச்சி வேணும்னாக்கா கர்த்தர் எனக்கு வேணும். கர்த்தாதான்ற வார்த்தைங்க சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா நீங்க அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிரிவினைகள், பிரிவினைகள், கஷ்டப்புகள், கோபம். அல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் உன் சகோதரன் கிட்ட இருந்து என்ன பண்ணு, எல்லா பிரச்சனையும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீ காணிக்க போடுவீங்க, அது தேவையில்லைன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வளர்ச்சி வேணும்னு சொன்னாக்கா, எந்த ஒரு காரியத்தை காட்டிலும் என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, பைனான்ஸ் எல்லா விதமான நான் வளரணும்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தர்கிட்ட சமாதானமா இருக்கு. ஆமென். உனக்கு எனக்கு பிரச்சனை இருக்குது எனக்கு தெரியும், ஆனாலும் எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம், அதனால வாங்கி பிடிச்சுக்கலாம் சமாதானம். அல்லேலூயா. ஆமென். எனக்கு வளர்ச்சி முக்கியம், நான் உன்கிட்ட கஷ்டப்பா இருக்கிறதுனால ஆமென் அந்த சமாதானம் கேட்டு என்னால பரிசுத்தமா இல்லைன்னு சொன்னாக்கா என்னால வளர முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க. ஆமென். சமாதானம் இல்லாம பிரிவினோடு கூட, கஷ்டப்போடு கூட. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அந்த வளர்ச்சி அவ்வளவு முக்கியம் சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணோம், சமாதானத்துல போகும். ஆமென். அந்த சமாதானம் இருக்கும் போதுதான் என்ன இருக்குது, பரிசுத்தம் இருக்குது. பரிசுத்தம் இருக்கும் போது தான் என்ன பண்ண முடியும், நம்மளால தேவனை தரிசிக்க முடியும். தேவனை தரிசிக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ண முடியும், வளர்ச்சி பார்க்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம்னாக்கா, பரிசுத்தம் இல்லாதபடிதான் நம்ம இருக்கிறோம். ஆமென். யாருனாலும் இங்க இடத்துல சொல்ல முடியாது, நம்ம பாவமே செய்ததில்லை நம்மளால சொல்ல முடியாது. அல்லேலூயா. சங்கீதத்துல 145வது வசனம், 145வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, வாசிங்க சீக்கிரமா வாசிங்க. 145 20வது வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். துன்மார்க்கரை கர்த்தர் என்ன பண்றாரு, அழிப்பார், அழிக்கிறார். ஆமென்.
இன்னைக்கு துன்மார்க்கங்களுக்கு வந்து நம்ம கேட்டனாக்கா அன்னைக்கு ஒவ்வொரு நாட்களும் வந்து நம்ம ஆண்டவர் சமூகத்துல வரும்போது நம்ம என்ன பண்றோம், ஆண்டவரே மன்னிங்க. ஏன் மன்னிக்கிறேன்னு கேட்டா நம்ம துன்மார்க்கங்களா இருக்கிறோம். துன்மார்க்கங்களுக்கு என்னங்க? அழிவு. துன்மார்க்கர்கள் பாவம் செய்யறது பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னாக்கா மரணம். ஆமாங்களா இல்லைங்களா? ஆமென். ஆனா இந்த இடத்துல மரணத்தை குறித்தோ பாவத்தை குறித்தோ அழிவு குறித்து நான் பிரசங்கம் பண்ண வரல. ஆண்டவருடைய நற்செய்தியை தான் நான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உங்க பாவத்துக்கெல்லாம் கர்த்தர் சிலுவையில ரத்தம் சிந்திட்டார். அல்லேலூயா. நீங்க இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? அவர் அடி வாங்கி, அவர் ரத்தம் சிந்தி, அவர் மரித்து 3ஆம் நாள் மறுபடியும் அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம செய்த பாவங்கள், செய்திருக்கிற பாவங்கள், செய்ய போற பாவங்கள் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு? ஏற்கனவே சிலுவையில மரிச்சிட்டாரு. அப்போ நம்ம பாவம் செஞ்சுனே இருக்கலாமே. என்ன சொல்றீங்க? கரெக்டா? பாவம் செஞ்சுனே இருக்கலாம், அப்புறம் போய் மன்னிப்பு கேட்டா எல்லாம் கரெக்டா இல்லைங்களா? அவதான் மன்னிக்க மாட்டாங்க. ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். நாளைக்கு செய்த தப்பு கூட ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சிலுவையில மறைச்சிட்டாரு. ஆமென். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு சந்தோஷத்துல கூட என்ன பண்ணுவாங்க, நம்ம தப்பு செய்யலாம், ஏன்னாக்கா ஒரு டைம் போய் அங்க நம்ம மன்னிப்பு கேட்கறதுனால மன்னிச்சிடுறாங்க எல்லாம். அப்படிப்பட்ட ஜனங்க இருக்கிறாங்க. ஆமாங்களா இல்லைங்களா? தப்பு செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் நம்ம தப்பெல்லாம் கேட்டாக்கா அவங்க என்ன மன்னிச்சு விட்டுறாங்க. ஆமென். ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான், நான் என்னால இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்ம அந்த பாவங்களோடு கூட இருக்கும் போது என்ன நடக்குது, அதுதான் முக்கியம். அல்லேலூயா. நான் பாவத்தோடு கூட இருக்கும் போது என்ன நடக்குது? நீங்க பாவம் செய்யலாம், மறுபடியும் நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார், அவர் மனதிருக்கும் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு வராரோ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு? மன்னிச்சு விட்டுறாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல வரும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு கூட, ஒரு புதிய வாக்குத்தத்தோடு கூட, ஆமென், ஒரு புதிய நன்மையான காரியத்தோடு கூட, ஒரு ப்ரமோஷனோடு கூட, ஒரு வளர்ச்சியோடு கூட ஆண்டவர் காத்து நிற்கிறாரு. ஆமென். ஆனா நம்ம எதுக்கு ஒரு ஆண்டவர் சமூகத்துல? மன்னிப்பு. ஆமாங்களா இல்லைங்களா? ஆண்டவரே மன்னிங்க, இந்த தவறு செய்து அந்த தவறு செய்துட்டேன் அப்படின்னு போது ஆண்டவர் என்ன பண்றாரு? சரி, இந்த முறை இவனை மன்னிச்சிடுறேன், அடுத்த முறை நான் என்ன பண்ணிடுறேன்? ஆசீர்வதிச்சிடுறேன். ஆனா அடுத்த முறை நம்ம என்ன பண்ணுவோம்? மன்னிப்பு தான் கேட்டு நிற்கிறோம். ஆசீர்வாதம் தள்ளினே போய் நிற்குது. படுத்தலாம் பண்ணிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம்? ஆண்டவர்கிட்ட அந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஒரு கேள்வியும் அங்கே போட்டுறோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறல, சூழ்நிலைகள் மாறல. ஆமென். கடன் பிரச்சனை கம்மியாகவும் ஜாஸ்தி தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, நீங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இல்ல, மன்னிப்பு மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு வாட்டி ஆண்டவர் சமூகத்துல நம்ம வரோம். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம வளர்ச்சி, எனக்கு அவ்வளவு வளர்ச்சி முக்கியம் ஆண்டவரே, அந்த வளர்ச்சி வசமே நான் என்ன பண்றேன்? நான் பரிசுத்தமா வாழ்றேன். அல்லேலூயா. ஆமென். அந்த வளர்ச்சி வசம் நான் என்ன பண்றேன்? நான் சுத்தமா வாழ்றேன், பரிசுத்தமா வாழ்றேன். ஆண்டவரே பாவத்தை நெக்ஸ்ட் டைம் நான் ஆண்டவர் சமூகத்துல வரும்போது, ஆண்டவரே எனக்கு மன்னிப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக, ஆண்டவரே எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே இந்த காலத்துல எனக்காக என்ன வச்சிருக்கிறீங்க? என்ன ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க? என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவரே. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை மாறணும் நம்ம எதிர்பார்க்கிறதை காட்டிலும் எப்ப நம்ம பரிசுத்தமா வாழ்றோமோ அப்பதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்மளால சுதந்திரிக்க முடியும். ஆமென். நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னாங்க கர்த்தர் நம்மளை விட்டு போவது கிடையாது. ஆமென். நம்ம பாவம் செய்யும் போது நம்ம என்ன ஆயிடுறோம்? நம்ம ஆசீர்வாதங்களை இழந்துடுறோம். அல்லேலூயா. வளர்ச்சியை இழந்துடுறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளவு பேரோட வேதனை அதுதான். நான் இந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிருக்கிறேன், இந்த மாதிரி வேதனையில மாட்டிருக்கிறேன். ஏன் நான் இவ்வளோ வருஷமா நான் விசுவாசிக்கிறேன், இவ்வளோ வருஷமா நான் ஜெபிச்சு இருக்கிறேன், இவ்வளோ காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கை மாறலனாக்கா அதுக்கு காரணமே நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் வாழ்க்கை மாறும்? அல்லேலூயா. நான் நினைக்கிறத நான் சாதிக்கணும். எனக்கு அநேக கனவுகள், அந்த கனவுகளை நான் சாதிக்கணும். நான் ஒரு ஜெயில், நான் வெற்றியை பார்க்கணும், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணணும்? பரிசுத்தமா இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்க எவ்வளவு நாட்கள் நம்ம பாவம் செய்துனே இருக்கிறோமோ நம்ம வாழ்க்கை அப்படியேதான் இருக்கும், இன்னும் மோசமாயிடும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருந்து கூட அது ஒரு யூஸ் இல்லாம ஆயிடும். ஆமென். நம்ம என்னைக்கு பரிசுத்தமா ஆகிறோமோ, ஆமென், எப்ப நம்ம பரிசுத்தமா வாழ்றோமோ அன்னைக்கு நம்மளால கர்த்தரை காண முடியும். ஆமென். அந்த கர்த்தரை காண முடியும். எப்படிப்பட்ட தேவன் சொன்னாக்கா அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு அவர் மன்னிப்புக்காக மாத்திரம் நான் வரல, எனக்காக அவர் அநேக காரியங்கள் வைத்திருக்கிறார்.
நான் எனக்காக யோசித்து வைத்திருக்கிறதை காட்டிலும் எனக்காக பெருசா அவர் யோசித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்க வாழ்க்கை நீங்க மாறணும்னு விருப்பப்படுறீங்களா? ஆமென். நான் சரி இப்படியே இருந்துடுறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஆமென். நினைக்கிறியா பாணி? இல்ல நான் பெரிய ஆள் ஆகணும், அம்பானி மாதிரி ஆகணும் யாரும் நினைக்கிறது இல்லையா? எல்லாருக்கும் தேவை. இன்னைக்கு காசு 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 பின்னாடி நம்ம ஓடக்கூடாது, என்னால சொல்ல முடியாது. ஏன்னா காசு ஒவ்வொருத்தருக்கும் தேவை. ஆமென். அல்லேலூயா. நம்ம பணத்தை வந்து ஆண்டவருடைய இடத்துல வைக்க கூடாது. ஆனா பணமும் நம்மளுக்கு முக்கியம் தான். ஆமென். அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு தேவை. நம்ம தேவையான காரியம் கர்த்தர் சந்திக்கணும், நான் ஜெபிக்கிற காரியங்கள் கர்த்தர் கேட்கணும்னு சொன்னாக்கா நமக்கு தேவை என்ன? பரிசுத்தம். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்துல நம்ம வளரணும். 2 காரியங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவது என்ன சொல்றேன்? தாழ்மை. தாழ்மையிலையும் 2வது பரிசுத்தத்துல. ஆமென். இந்த பரிசுத்தத்தை கெடுக்கிற ஏதாவது ஒரு காரியம் தான். இன்னைக்கு நான் பரிசுத்தமா வாழ போறணும், அன்னைக்கு தான் உண்மையான ஆசீர்வாதம், அன்னைக்கு தான் உண்மையான வளர்ச்சி நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. எங்களை மூடி இந்த நாளில் செபிக்கலாம். ஒரு தீர்மானத்தோடு கூட நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த தாழ்மையிலையும் பரிசுத்தத்திலையும் நான் வளரணும். ஆண்டவரே, உண்மையான வளர்ச்சி நான் பார்க்கணும்னு சொன்னாக்கா இந்த 2 காரியங்கள் எனக்கு முக்கியம். ஆண்டவரே, என்கிட்ட ஆண்டவரே இந்த நாளில் செபிக்கும் போதே நான் அறிக்கையிடுகிறேன் சுவாமி, நீங்க இல்லாவிட்டால் இயேசுவே, நீங்க இல்லாவிட்டால் நான் எதுவுமே இல்லை சுவாமி. இந்த இடத்துல மாத்திரம் இல்லை கர்த்தாவே, எந்த இடத்துல என்னால போய் இங்க சொல்ல முடியும் கர்த்தாவே. இயேசு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன். இயேசு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கிறேன். இயேசு இருக்கிறதுனால தான் இந்த நாளை நான் நடந்து கொண்டு இருக்கிறேன். இயேசு இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த வேலை. இயேசு இருக்கிறதுனால தான் இந்த குடும்பம். இயேசு இருக்கிறதுனால தான் இந்த சபை. இயேசு இருக்கிறதுனால தான் இந்த ஊழியம். அந்த தாழ்மைக்குள்ளாக நம்ம வரப்பட்டாங்க. நீங்க இல்லைன்னா என் வாழ்க்கை மாறாது. நீங்க இல்லைன்னா என் குடும்பம் மாறாது. நீங்க இல்லைன்னு சொன்னாக்க எந்த விதமான காரியம் என் வாழ்க்கையில நடக்காது சுவாமி. அவர்களை ஜெபிக்கிறோம் சுவாமி. அடுத்த முறை உங்க பிரசனத்துல வரும்போது கர்த்தாவே, அந்த பரிசுத்தத்தோடு கூட வரும்படி கர்த்தாவே, ஆண்டவரே பாவத்தை செய்து அழிவுக்குள்ளாக போகாதபடிக்கு கர்த்தாவே, பரிசுத்தத்துல இருந்து அந்த வளர்ச்சியும் அந்த ஆசீர்வாதத்தையும் நன்மையான காரியங்களையும் சுகந்தரிக்கும்படி கர்த்தாவே நீ நடத்துகிறான்னு ஜெபிக்கிறோம். கருத்துல கொடுக்கிறேன் சுவாமி. நீ பெரிய காரியங்கள் செய்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம்.